சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 5வது வசனம். ஏப்ரல் மாதம் 1932ஆம் ஆண்டு நான் கனடாவில் உள்ள வான்குவார் என்ற இடத்தில் இருந்தேன். ஒருவர் இந்தியாவில் நடக்கிற கிறிஸ்தவ ஊழியங்களை குறித்து என்னிடம் கேட்டார். எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அங்கு மிஷனரிகளை குறித்து தவறான கருத்து என்னிடம் காணப்பட்டது. நான் வீட்டிற்கு சென்றவுடன் ஜெபிக்கவில்லை. அப்பொழுது கர்த்தரின் சத்தத்தை கேட்டேன். என் ஊழியர்களை குறித்து குற்றம் சுமத்த நீ யார்? நீ என்ன செய்தா என்றார். நான் சொன்னேன், நான் ஊழியத்திற்கு முற்றிலும் தகுதியற்றவன், அது நிமித்தமே நான் ஊழியத்திற்கு பணம் தருகிறேன் என்றேன். நீரோ மறுக்கிறீர். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீதான் எனக்கு வேண்டும். அப்படியானால் எனக்கு என்று எந்த தெரிந்து கொள்ளுதலும் இல்லை. உலகின் எந்த பகுதியிலும் என்னை அனுப்பும், நான் போகிறேன். இனி கேள்வி எதுவும் கேட்க மாட்டேன், குறை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். குளிரான தனிமையான இடம் என்றாலும் நான் போகிறேன் என்றேன். ஆண்டவரிடம் நிபந்தனைகளை விதிக்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் ராஜரீகம் செய்கிறவராயிருக்கிறார். எல்லா உரிமையும் அவருக்கே உண்டு. உண்மையான உடன் ஊழியனாய் கேள்வி எதுவும் கேட்காமல் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், 3 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நான் உன்னை ஊழியத்திற்கு அங்கீகரிப்பேன். முதலாவதாக, பஞ்சாபில் இருக்கிற உன் வீட்டின் முழு சொத்துரிமையையும் நீ விட்டுவிட வேண்டும். உன்னுடைய தேவையை பற்றி யாரிடமும் மறைமுகமாக கூட தெரியப்படுத்தக்கூடாது. 2வதாக, எந்த ஒரு ஸ்தாபனத்தோடு சேரக்கூடாது. நான் அனுப்பும் இடத்திற்கு நீ போக வேண்டும். 3வதாக, உன் சொந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு படியாக நானே நடத்துவேன். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 1932வது வருடம் நான் தேவனுடைய அழைப்பை முழு நேர பணியாக ஏற்றுக்கொண்டேன். நான் என்ன செய்வது, எப்படி பேசுவது, எங்கு போவது என எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். நாம் தேவனுடைய உடன் ஊழியராய் காணப்பட வேண்டுமென்றால் உடனடியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அவர் என்ன வேலை நம்முடையது என்று தெளிவுபடுத்துவார். எனக்கு 5 வருடமானது தேவன் என்ன பணி எனக்காக வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர. தொடக்க காலத்தில் நான் கைப்பிரதி ஊழியத்தை மட்டுமே செய்து வந்தேன். படிப்படியாக தேவன் என்னை நடத்தினார். இன்று நான் அவர் உடன் ஊழியன், கூட்டாளி, அவருடைய சாட்சியாக, வாயாக, ஊழியராய் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். பிற்பாடு பல துன்பங்கள், பாடுகள் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அடுத்த வேளை உணவு இல்லை, வீடு இல்லை, நெடுந்தூரம் கர்த்தரின் பணிக்காக நடக்க வேண்டியவைகள் இருந்தது. இவைகள் யாவும் பொற்காலங்கள். தேவனுடைய வீட்டின் வேலையில் எல்லாருக்கும் பங்கு உண்டு. அவர்கள் யாராக இருந்தாலும், இயலாதவர்களாகவோ, பலவீனர்களாகவோ, காது கேளாதவர்களாகவோ, ஊமையார்களாகவோ இருந்தாலும், நீங்கள் சித்தமுள்ளவராயிருந்தால் தேவன் உங்களை பயன்படுத்துவார். அநேகர் உன் சம்பளம் என்ன, யார் தருவார்கள் என்று கேட்பார்கள். என்னுடைய பதில் மிகவும் அதிகம். மீண்டும் 500 ரூபாயா இல்லது 1000 ரூபாயா என்று கேட்பார்கள். நான் சொல்வேன், மிக மிக அதிகம். திரும்பியும் கேட்பார்கள், 10,000 ரூபாயா? இல்லை, இன்னும் அதிகம் என்பேன். என்னுடைய தேவைகளுக்கு அதிகமாக அவர் எப்பொழுதும் கொடுக்கிறார். உங்களோடு தேவன் ஊழியத்திற்கென்று பேசினால் உடனடியாக ஒப்புக்கொடுங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். உங்கள் மதியினத்தையும் இயலாமையும் பலவீனத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, சேவைக்கென்று உம்மால் பயன்பட விரும்புகிறேன் என்று அர்ப்பணியுங்கள், ஜெபியுங்கள். உங்களை உடன் ஊழியராய் விசுவாசத்தால் அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை காண்பிப்பார். அநேகர் கூட்டங்களுக்கென்று சென்று பாடுவார்கள், செய்தியின் வேளையில் தூங்குவார்கள், அப்படியே போய் வருவார்கள், அவ்வளவுதான். ஜபத்தின் மூலம் என்னுடைய பங்கு என்ன என்று கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வீட்டில் கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நாம் மகிழலாம். ஆகவே முதலாவது, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதா, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று அறியுங்கள். அப்பொழுதுதான் அவர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்வார், இல்லையென்றால் தொடக்கூட மாட்டார். ஆதலால் தான் நாங்கள் சொல்லுவோம், மறுபடியும் பிறந்தவர்கள் மாத்திரம் காணிக்கையை கொண்டு வாருங்கள் என்று.